வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சரவணராஜன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வடகரி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வடகரி இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்தோடைய ஹீரோ ஜெய் ஒரு ஐதரளி காலத்து மொபைல் ஃபோன் ஒன்று வச்சுருப்பார். அதில் யாராவது பேசுனாங்கன்னா ஊருக்கே கேட்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு இவர் எல்லோரும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபோனெல்லாம் வச்சுருந்தா ஊருக்குள்ளே ஒரு பொம்பளை கூட ஒன்று மதிக்க மாட்டா, ஒழுங்காக ஒரு ஐஃபோன் வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஃபோன் வாங்குறதுக்கு இவர்கிட்ட காசு இருக்காது. இருந்தாலும் ஒரு கொரியா ஃபோனை வாங்கி வச்சுருப்பார். அது ரிங் அடிச்சதுன்னா உலகத்துக்கே கேட்கும். அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இவர் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஐஃபோன் இவர் கண்ணில் மாட்டினோம். அதை அப்படியே சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்துடுவார். அந்த ஃபோனில் சில விவகாரமான கால்ஸ் எல்லாம் வரும். அதனால் ஐஃபோனில் இருக்க சிம் கார்டை கட்டி வச்சுட்டு இவருடைய சிம் கார்டை போட்டு அந்த ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் ரசிகர் இவருடைய அண்ணன், எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் நேர்மையாக தான் இருப்பாங்க, மனுஷனாக பிறந்தா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டு மனசை மாறின இவர் இந்த ஃபோனை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வருவார். அப்போ பழையபடி அந்த சிம் கார்டை உள்ளே போடுவார். உள்ளே போட்ட உடனே இவருக்கு ஒரு ஃபோன் வரும். என்னங்க ஃபோனை வேறு ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க, சரக்கு வேறு கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. சரக்கா? அது என்னன்னு தெரியாது எனக்கு, ஃபோன் தான் நான் வச்சுருக்கேன், ஃபோனை வேணால் கொண்டாந்து கொடுக்குறேன்னுவார். சரி கொண்டாந்து கொடுன்னுவாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு இவர் போவார். போன உடனே இவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. சரக்கு எங்கடான்னு கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ தான் அவருக்கு தெரியும், ஏதோ சரக்கு கேட்டு நம்மளை அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அது எந்த வகையான சரக்கு, எந்த வகையான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இது வரைக்கும் சொன்னது படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கதையாக இருக்கட்டும், கதையை சொன்ன விதமாக இருக்கட்டும், ஒரு பொழுதுபோக்கு படத்துக்கு தேவையான லவ், காமெடி, சஸ்பென்ஸ் எல்லாமே சரியான விதத்தில் கலந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஓடி முடிஞ்சதே தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கதையை எந்த வகையில் கொண்டு போகிறதுன்னு முடிவு பண்ணாமல் ஆரம்பித்த இடத்துல சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க, செக்கு மாடு மாதிரி. அப்புறம் ஒரு வழியாக ஹீரோ சரக்குன்னா என்ன, இந்த சரக்கை யார் கொண்டு வர்றா, யாருக்கு போகுது, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆடியன்ஸ் வெங்கட் பிரபு தான் வில்லனாக இருப்பாரோ அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை வெங்கட் பிரபு வில்லனாக காமிச்சிருந்தா இந்த படம் தெகிடி மாதிரி ஆகிடும்னு நினச்சாங்களே என்னமோ தெரியல. அவர் இல்லை, இவர் தான் இன்னொருத்தரை காட்டுறாங்க. வெங்கட் பிரபு வில்லனாக காட்ட வேணான்னு முடிவு எடுத்தவங்க அதை விட பெட்டராக பெரிய வில்லனை யாராவது காமிச்சிருந்தா ஆடியன்ஸுக்கு ஒரு திருப்தியாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு சப்பையாக ஒருத்தரை காட்டின உடனே இதை சொல்கிறதுக்கு தான் 2.5 மணி நேரம் படம் எடுத்து எங்களை உட்கார வச்சிருந்தியா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. மற்றபடி படத்தில் ஒரு சீன் கூட போர் அடிக்காது. அதுக்கு காரணம் அரைச்சமாகவே அரைக்காமல் நிறைய புது புது சீன்களை யோசித்து படம் முழுக்க வச்சுருக்கிறாங்க. அதே போல் சந்தானம் மாதிரி ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டரை ஆர்ஜே பாலாஜியை நம்பி கொடுத்துருக்காங்க. அவரும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தயாநிதி அழகிரி எடுத்து வச்சு ரொம்ப நாளாக விற்க முடியாமல் உட்காந்துருந்தார். ரேடியன்ஸ் மீடியா தான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ஏற்கனவே வாயை மூடி பேசவும் அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் நல்லா இருந்தாலும் அந்த படத்துடைய வசூலை பற்றி வாயை திறந்து எங்கேயும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வசூலாச்சு. இவங்களுக்கு பெரிய பார்ட்டின்னு பேசிக்கிறாங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்களாம். இப்போ கூட வசந்த பாலனுடைய காவிய தலைவன் படத்தை வாங்கி வச்சுருக்காங்க, எவ்வளோ தான் தாங்குறாங்கன்னு பார்ப்போம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்தாலும் இதில் வசனங்கள்லாம் காமெடியாகவும் யதார்த்தமாகவும் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த படத்தில் ஜெய்யோடைய அண்ணன் எம்ஜிஆர் ரசிகர். அவர் ஒரு சீனில் சொல்லுவார், எம்ஜிஆர் ரசிகர்னால் நேர்மையாக தாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஜெய், எம்ஜிஆர் ரசிகர்லாம் நேர்மையாக இருப்பாங்கன்னா நான் கூட தான் சிம்பு ரசிகர், நாங்கள் சிம்பு பண்ணுறதே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதுக்கு தேட்டரே விழுந்து விழுந்து கைகூட்டி சிரித்தாங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.